இன்றைக்கி இந்த வீடியோவில் பச்சை பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல ஒரு 10 முந்திரி கிட்ட எடுத்து பாலில் ஊற வச்சுக்கலாம். தக்காளி சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது தோல் பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசிச்சு சேர்க்கறதுக்காக பட்டாணி ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு வாணலில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நீங்கள் தாளிக்கிற பொருள் நீங்கள் எண்ணெய் போட்டு தாளிப்பீங்களோ தாளிச்சிக்கோங்க. நான் கடுகு, சோம்பு, சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கிறேன். உங்களுக்கு பட்டை லவங்கம் வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம். நான் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறதுனால பட்டை லவங்கம் எதுவும் சேர்த்து தாளிக்கலை. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை தக்காளி எல்லாம் தோல் எடுத்துட்டு ஒரு ஸ்மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இல்லை கையிலே வேணால் கூட பசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மசிஞ்சதும் வெங்காயத்தோடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது வதங்குற கேப்பில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதை போய் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது எதுக்காகன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கணும். இந்த குருமாக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை என்னால் வாங்க முடியாதுன்றவங்க அந்த மாதிரி 10 முந்திரி பருப்பு பாலில் ஊற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்காக தான் அது ஊற வச்சுருக்கோம். இப்போ நல்லா தக்காளி வதங்கினதும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா, கறி மசாலா அந்த குட்டி ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கலருக்கு கொஞ்சமாக காஷ்மீரி பவுடர் சேர்த்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பச்சை பட்டாணி உள்ளே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி 3/4 பதம் வெந்ததுனால கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும். பச்சை பட்டாணி ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இது தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இதுக்கு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி இதை சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம். நீங்கள் சப்பாத்தி, தோசை எது கூட வேணால் வச்சு சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.